உங்க நாமத்தினால் இப்பொழுது உம்மை ஏற்றுக்கொண்ட பிதாவே, படைத்தவராகிய உம்மை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிற நீர் என்னை அரசாலும், நீர் என்னை வழிநடத்தும், நீர் எனக்கு துணையாக இரும் என்று என் பாவத்தை நீக்கி சாபத்தை போக்கி எனக்கு மீண்டும் எனக்கு மறுரூபத்தை தாரும் என்று சொல்லி கேட்கிறார். அத்தனை பேரும் இப்பொழுது மறுரூபம் அடைவார்களாக, புதுப்பிறப்பு அடைவார்கள். ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்ன இயேசுவே, இந்த நிகழ்ச்சி எல்லா மனிதனையும் மறுரூபப்படுத்துவதாக, எல்லா மதத்தவரையும் மறுரூபப்படுத்துவதாக, நாராயணை வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை மறுரூபப்படுத்துவதாக. 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்துவோமா? என் கரத்தை பிடிச்சி என்ன செய்ய, என் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், என் ஆவி ஆன்மா எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன். இதை நான் பொறுத்தனையாக செலுத்துகிறேன் ஐயா. பரலோக தகப்பனே, இது உமக்கு சொந்தமானது, இது நீர் உண்டாக்கியது, நீர் தந்தது, உங்க கையினால் உருவாக்கப்பட்ட உடல், உங்க நாசியிலிருந்து ஊதப்பட்ட ஜீவன், உங்க ஜீவனால் உண்டாக்கப்பட்ட ஆன்மா, இது உமக்கு சொந்தமானது, நீர் தந்தது, நீர் உருவாக்கியது. அப்பா, இது உம்மிடத்திலே தருகிறோம். இது கரைவிழிந்து விட்டது, இருளடைந்து விட்டது. கரைவிழிந்த என் ஆன்மாவை, இருளடைந்த என் ஆன்மாவை நீர் இப்பொழுது ஒளிமயமான என் இருட்டை வெளிச்சமாக்குகிறேன். என் விளக்கை இப்பொழுது எரிய பண்ணுகிறேன். என் இருட்டை வெளிச்சமாக்குகிறேன். இப்பொழுது என் ஆவியை நீர் விளக்குகிறீர். என் ஆவியை சுட்டுப்போன ஆவியை மீண்டும் உயிர்ப்பித்து இப்பொழுது எரிய பண்ணுகிறேன். சொல்லுங்க, அப்படியே உள்ளத்தில் நீங்க பேச ஆரம்பிங்க. இதுக்காகத்தான் இயேசுவே, நீர் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தீர், நீர் மனுஷனாக பிறந்தீர், மனுஷனாக பாடுபட்டீர், ரத்தம் சிந்தினீர். என்னுடைய வறட்சி நீங்குகிறது. என்னை குபேரனாக்கும்படி, செல்வனாக்கும்படி நீர் ஏழையானீரப்பா. செல்வம் என்பது, குபேரன் என்பது உம்முடைய வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை ஓட்டுகிற வல்லமை, நோய்களை குணமாக்குகிற வல்லமை, ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை வரம். இப்போ உங்க கிருபை அருளிகளை நிரப்பட்டும். டேடி, இப்போ நிரப்புங்க. உங்க தன்மை இப்பொழுது, உங்களுடைய செயல்கள் வல்லமை இப்பொழுது எங்களுக்குள்ள நிரப்பட்டும். நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். இந்த விசாசை மேற்கொள்ளக்கூடிய பலன், விசாசத்தை கிரிகளை பிடிங்கி பறிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய பலன், தேவ வல்லமை வார்த்தை என் இருதயத்தில் இப்பொழுது நிரப்பட்டும். என்னை நிரப்பும். அப்படியே கொடுப்போமா? அப்படியே எல்லாரும் வழங்கால் படிக்கிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகம் குப்புற விழுந்து
பரிசுத்த பிதாவே, வானம் என் சிங்காசனம், பூமியின் பாதப்படி என்று சொன்னேன். என் அப்பாவின் பாதப்படியை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? முத்தம் செய்கிறேன். உன் பாதத்திலே நான் இழந்து உண்மை தொழுது கொள்கிறேன். தொழுகை உமக்குரிய ஆராதனை அப்பா. பரலோகத்திலே எல்லான சேனைகள், பரிசுத்தவான்களுடைய கூட்டம், மூப்பர்கள், தேவதூதர்கள் உம்மை தொழுகிறது போல நாங்கள் இந்த பூமியில், இந்த தூயான திருத்தலத்திலே உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. உம்மை முத்தம் செய்கிறோம். என் அன்பே, என் உயிரே, எனக்கு உயிரை தந்தவரே, சாபத்தை போக்கி, பாவத்தை போக்கி, என்னை புனிதனாக பரிசுத்தனாக உருமாற்றுகிறவரே, உம்மை நான் சொல்லி சொல்லி அப்படி சொல்ல ஆரம்பிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறார். முதல் மனுஷன் நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து திரும்ப இப்போ நமக்கு புதுசாக சாபத்தை நீக்கி, பாவத்தை நீக்கி, நம்மளை புனிதர்களாக, பரிசுத்தவான்களாக நம்மளை புனிதப்படுத்தி அவருடைய மகனாக நம்மளை கொண்டு நிறுத்தி இருக்கிறது இந்த மாசற்ற விளையாட்டு இயேசு ரத்தம். உங்கள் ரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன் அப்பா. பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட கால்களை நான் பார்த்து கட்டி தழுவி நான் முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். சிலுவை சுமந்த தோலை பார்த்து சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கின்றேன். என் ஆத்மாவே சொல்லுங்க, என் ஆத்மாவே எனக்காய் என்னை செல்வந்தனாகும்படி, என்னை குபேரனாகும்படி ஏழையாக பெருந்திரராக பிறந்த இயேசு செய்த நன்மைகளை நினைத்து அவரை முத்தம் செய். பாவியாகிய என்னை, கரை பிடித்த என் கரத்தை, கரை பிடித்த என் கால்களை, கரை பிடித்த என்னுடைய சிந்தனை, கரை பிடித்த என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமான உடலாக மாற்ற பாடுபட்ட சிலுவையிலே, கிறிஸ்தமணி தோட்டத்திலே கண்ணீர் குடித்த அந்த கண்ணீரை நீ இப்பொழுது முத்தம் செய். அப்படியே பிள்ளை அந்த தெய்வத்தை, தெய்வம் செய்த தியாகத்தை, பலியை, நமக்காக அவர் பட்ட பாடுகளை, நமக்காக செலுத்திய விளக்கணையத்தை இந்த தொழுகையிலே நினைத்து அவரை
ஜெபம் செய்வோமா? ஆராதனைக்குரியவரே, உம்மை முத்தம் செய்கிறேன் அப்பா. என் மீது வைத்த அன்பை எந்த நுகர்தலும் இல்லாமல், எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல், தகுதியே இல்லாத என்னை அன்பு செய்து எனக்காக என்னுடைய கடைசி ரத்தத்தையும் சிந்திய அன்பே, உம்மை என் இதயத்திலிருந்து நான் முத்தம் செய்கிறேன். என் இதயமாகிய அரியணையிலே என்னை அமர்ந்து என்னை ஆளுகை செய்யும்படி என்னை ஒப்படைக்கிறேன். குடும்பத்தை ஒப்படைக்கிறேன். என் குடும்பத்தை ஆளுகை செய்யும். இப்பொழுது நான் பலவானாக இருக்கிறேன். உங்கள் பலன் இப்பொழுது எனக்குள்ளே இருக்கிறது. உங்கள் ஜீவன் இப்பொழுது எனக்குள்ளே இருக்கிறது. ஸ்பிரிட், விபச்சார ஆவியை, கோபத்தின் ஆவியை, வெறுப்பின் ஆவியை இனி இந்த எனக்குள்ளே, இந்த உடலுக்குள்ளே உனக்கு வேலையில்லை. இந்த உடல் இப்பொழுது தேவனுடைய ஆலயமாய் உருமாறிவிட்டது. தேவன் தன்னுடைய ஆலயமாக மாற்றிவிட்டார். அப்படியே கண்களை மூடியவாறு அமர்ந்திருந்து ஒரு சில நிமிடம் தியானங்களை கண்டு போவோமா? உங்கள் ஆத்மா இப்பொழுது அவரை என்ன செய்யட்டும்? ஏற்றட்டும், போற்றட்டும். ஆவி கழிவுறட்டும். உங்கள் ஆவி இப்பொழுது தேவனிலே மகிழ்ந்து கண்டுகொள்ளட்டும். அந்த பரலோக ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, அந்த சிரிப்பை, அந்த மகிழ்ச்சியை இப்பொழுது நாம் வெளிப்படுத்துவோமா? நான் பார்த்தால் நீ பார்க்கிறேன், நான் சிரித்தால் நீ சிரிக்கிறேன். இயேசுவே, இந்த வாழ்க்கைக்காக உனக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் வாழ போகிறேன். ஆனால் இந்த ஆன்மா, இந்த ஆவி நித்தியமாக நம்மோடு வாழ போகிறது. அழியா ஜீவன், இது அழியா ஜீவனாக மாறிவிட்டது. மனம் திரும்பிய பொழுது, நான் உண்மை ஏற்றுக்கொண்ட பொழுது, மீது கண்களை பதிவித்த பொழுது, உமக்கு என்னை அர்ப்பணித்த பொழுது, இப்பொழுது நான் புது மனுஷனாக இருக்கிறேன். ஆவி மனுஷனாக இருக்கிறேன். செத்துப்போன என் ஆவியை உயிர்த்தெழுந்து உம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறது. பலனை தந்தீர், ஜீவனை தந்தீர், சக்தியை தந்தீர், அபிஷேகம் தந்தீர். உங்கள் அபிஷேகம் இன்னும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடட்டும், ஆராய்ந்து ஓடட்டும். அபிஷேகம் தந்தீர், அபிஷேகம் தந்தீர். உட்கார்ந்த ஞானத்தில் இருந்த வண்ணமாக உங்கள் ஆவி அப்படி கொஞ்ச நேரத்தில் வழி செலுத்துகிறது. ஜீசஸ். இப்படியே நாம் உள்ளத காலத்திலிருந்து நம்முடைய வேலைகளை, கடமைகளை, வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு
இப்படியே குளிச்சுட்டு தனியாக உட்காந்து இந்த மாதிரி நாங்கள் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க இந்த வேலையை படிக்க முடிச்சுட்டு வந்து காலையிலே சாயங்காலம் ஆனால் இசைக்க சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார், நான் புஸ்தகத்தை படிக்கிறத விட ஆண்டோடைய சன்னிதானத்தில் அதிகமாக இருப்பேன். ஆனால் என்ன எக்ஸாமில் கொஸ்டின் எழுதணுமோ அதை நினச்சிட்டேன். எனக்கு அப்படி உள்ள வந்துகிட்டே இருக்குது. லேசாக தான் பார்ப்பேன் புஸ்தகத்தை. ஆனால் ஆண்டவர் சம்பவத்தை அதிகமாக நினச்சிட்டேன். ஆண்டவர் என்ன நேசிச்சிருக்கிறாரு, இது மாதிரி படிக்கிற தம்பி தங்கச்சி, நீங்கள் இந்த மாதிரி காலேஜில் எழுதி அந்த பேரின்பத்தில் அந்த அழியா வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை புனிதமாக மாறும். அதனால் இந்த மாதிரி வழி செலுத்துங்க. இன்றைக்கி நிறைய மத உதவுகள் செவ குறிப்புகள் 20 ஜெப குறிப்பு, 50 ஜெப குறிப்பு, 100 ஜெப குறிப்பு சொல்லி இந்த ஜெப குறிப்புகளை சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஜெபங்களை வச்சு அந்த வழிபாட்டை இந்த நாளை அப்படியே இந்த மத ரீதியான சடங்காச்சாரங்களிலே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஜெபமே ஜீவன் ஜெயம். யார் எதுக்கு ஜெபம், எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அழியா ஜீவனுக்கு, அழியா வாழ்க்கைக்காக, பரலோக ஆட்சியை வர வேண்டும் என்பதற்காக. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க அவர் ஜெபிக்க கற்றுக்கொடுத்தார். பரமண்டலத்தில் இருக்க பிதாவே இந்த ஆட்சியை வருவதாக சொல்லி நம்ம இன்னைக்கு சம்பந்தம் இல்லாதவனுக்காக ஜெபம் போய் ஜெபம் பண்ணிட்டு அவன் மனம் திரும்பிக்க மாட்டான். அவன் பாவத்தில் இருப்பான். அவன் உரையடிச்சு நீந்திட்டு இருப்பான். அவனுக்காக அவன் காணிக்க கொடுக்காங்கிறது அவண்டிய போதகர்கள் சபைகள் செவ் குறிப்புகளை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்க நோய் தீரணும். அவங்க ரொம்ப படிக்கல இருக்காங்க, அவங்கள ஆண்டவர் குணமாக படிக்கணும். பாவத்தின் சம்பளம் தானே இது. இப்போ தாவீது சொல்றார், ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் பாவங்களை போக்கி நோய்களை குணமாக்குகிறார். முதல் மனுஷன் செஞ்ச பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவன் விடுதலை வரல. அதே ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி என்ன செய்யலைன்னா அதுலேருந்து வெளியே வரல. அவன் உலக ரீதியாக என்ன செஞ்சுருக்கான், அவன் இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு ஜெப குறிப்பிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் காணிக்க. அதனால் சில தவறான காரியங்கள் நடந்துருக்கு. இதை விட்டுட்டு நீங்கள் இப்படி உட்கார்ந்து இதே ஒரு ஜெப கொடுத்து போகும்போது இப்படி நடந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இப்படி உட்கார்ந்து என்ன செய்யுங்க, உள்ளுக்குள்ள உங்கள் ஆவியை இது உங்களுக்கு விலகத்தரும், உங்களுக்கு அபிஷேகத்தை தரும், உங்களுக்கு அந்த தேவராஜ்யத்தை கொண்டு வரும். பரலோகத்தினுடைய நெருப்பு இறங்கி வரும். பரலோகமே இறங்கி வரும். வழி செலுத்தும் போது பரலோகமே இறங்கி வரும். தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க. ஸ்தோத்திர பலி யாகம். இது தேவனை சும்மா இருக்கக்கூடாது. தேவனை ஏதாவது ஒன்று செய்ய வைக்கும். ஒன்றை வேற நிலைக்கு நிச்சயம் உருவாக்கி இருக்கும். அந்த நிலை தான் தெய்வீக நிலை. அதனால் இப்படி இந்த பலியை தொடர்ந்து நிச்சயம் செலுத்துவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.